2026 பிசி எக்ஸாமுக்கான டாப் 1000 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதில் ஒரு கொஸ்டின் தான் இது. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் 7th 3rd term அதில் சாப்டர் 1 சோசியல் புக்கில் அந்த கொஸ்டின் இருக்குது. அடுத்தடுத்த பேஜ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3வது கொஸ்டினாக இதை பார்ப்போம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார். இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் யார்? திரௌபதி முர்மு. சரிங்களா? இதன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்னா மகர்ஷி கார்வே. முதல் பெண் மத்திய அமைச்சர் விஜயலட்சுமி பண்டிட். மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சந்திரி பால். இதன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். இது ரிலேட்டடாக ஒரு 10 கொஸ்டின் இந்த பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு டாபிக் உண்டு 7th. சரிங்களா? அதில் ஃபுல் கொஸ்டின்ஸும் அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி படிக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க அதிகமாக, அதை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்தியவர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவில் உள்ளது என்று கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் பி பராக் ஒபாமா. இவர் யாருன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட், அமெரிக்காவின் முன்னாள் பிரசிடென்ட். இப்போ தச்சமே இருக்க யாருன்னா டொனால்டு ட்ரம்ப். இவர் வந்து 49th பிரசிடென்ட். அப்புறம் அப்துல் கலாம் யாருன்னா நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்தவர். ரெண்டாயிரத்தி 2 to 2007. எத்தனாவது குடியரசுத் தலைவர்னா 11வது குடியரசுத் தலைவர் இருந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு. இதன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1848. இதை தொடங்குது யாருன்னா ஜோதிராவ் புலே. ஜோதிராவ் புலே இவங்க யார் அப்படின்னா சாவித்ரிபாய் பூலேயோட கணவர். இவங்க யாருன்னா முதல் பெண் ஆசிரியர். முதல் பெண் ஆசிரியர் தான் சாவித்ரிபாய். அவங்களோட கணவர் தான் ஜோதிராவ் புலே. இவங்க தான் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பெண்களுக்கான முதல் மகளிர் பல்கலைக்கழகம். ஆயிரத்தி 916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா புனே அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி யார்? இதன் ஆன்சர் வந்து சிரிமாவோ பண்டார் நாயக். இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்திருப்பாங்க. அப்புறம் ஏ ஆப்ஷன் பாருங்க, வாலண்டினா டெரஸ்கோவா அப்படிங்கிற யாருன்னா ஒரு விண்வெளி வீராங்கனை. விண்வெளி இவங்க தான் ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போயிருப்பாங்க. இவங்க எந்த நாடு அப்படின்னு பார்த்தா ரஷ்யா. ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க. அதுக்கடுத்து ஆப்ஷன் சி பாருங்க, ஜன்கோ தபே. இவங்க யார் அப்படின்னா எவரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஏறினவங்க. எவரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஏறினது தான் ஜன்கோ தபே. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஜப்பான். அடுத்து சார்லட் கூப்பர். இவங்க வந்து என்ன ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் வந்து மெடல் வாங்கியிருப்பாங்க. ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கினா சார்லட் கூப்பர். இவங்க வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்த கொஸ்டின், மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து விஜயலட்சுமி பண்டிட். அப்புறம் ஆப்ஷன் ஏ பாருங்க, சுஷ்மா ஸ்வராஜ். இவங்க யார் அப்படின்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க தான் அந்த போஸ்டிங்ல இருந்தவங்க. சரிங்களா? அடுத்து இவங்க இன்னும் பார்த்தோம்னா ஐநா சபையின் முதல் பெண் தலைவர். ஐநா சபையோட முதல் பெண் தலைவர் பார்த்தோம்னா சுஷ்மா ஸ்வராஜ். சரிங்களா? அதுக்கடுத்து இவங்களுக்கு இன்னொரு விஷயம் உண்டு, மாநிலத்தின் இளவயது அமைச்சர்.
மாநிலத்தோட இளம் வயது அமைச்சர்னா சுஷ்மா ஸ்வராஜ். அப்புறம் ஐநா சபையோட முதல் பெண் தலைவர், அதுவும் சுஷ்மா ஸ்வராஜ் தான். வெளியுறவுத்துறை அமைச்சர், அதுவும் சுஷ்மா ஸ்வராஜ் தான். சரிங்களா. அடுத்து ஆப்ஷன் சி, சரோஜினி நாயுடு. இவங்க யாருன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். முதல் பெண் ஆளுநர் தான் சரோஜினி நாயுடு. சரிங்களா. அடுத்து இந்திரா காந்தி. இதை ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுதான். சரிங்களா. இவங்க யாருன்னா முதல் பெண் பிரதமர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி. இதுக்கான ஆன்சர் வந்து கிரண் பேடி. அது எந்த வருஷம் வந்திருப்பாங்கன்னா 1972 வந்திருப்பாங்க. சரிங்களா. அன்னை தெரசா அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அமைதிக்கு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அந்த இயர் வந்து 1779, 1979 வாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து பச்சேந்திரி பால். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எவரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் போய் அடைஞ்சிருப்பாங்க. எவரெஸ்ட் அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். அந்த சாதனை வந்து எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1984 பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து அருந்ததி ராய். இவங்க யார் அப்படின்னா புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண். அந்த சாதனை எப்போ படிச்சிருப்பாங்கன்னா 1997 படிச்சிருப்பாங்க. 1997 அந்த சாதனையை படிச்சிருப்பாங்க. புக்கர் பரிசு வென்ற முதல் பெண், முதல் இந்திய பெண். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து பிரதிபா பாட்டீல். ஏற்கனவே முன்னே பார்த்துருப்போம். அதுக்கடுத்து மீரா குமார் அப்படின்னு யாருன்னா மக்களவை சபாநாயகர். முதல் மக்களவை சபாநாயகர் பதவி வைத்த முதல் பெண் அப்படின்னு கேட்டால் மீரா குமார். சரிங்களா. அடுத்து பாத்திமா பீவி. இவங்க யாருன்னா உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. உச்ச நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்டா பாத்திமா பீவி. அப்புறம் அனி பெசன்ட்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம், இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர். முதல் பெண் தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன். இதுக்கான ஆன்சர். இவங்க தான் ஃபர்ஸ்ட் நிதியமைச்சராக வந்திருப்பாங்க. முதல் நிதி அமைச்சராக இருந்தது யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான். சரிங்களா. அடுத்து காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இவங்க யார் அப்படின்னா முதல் பெண் டிஜிபி. அடுத்து சச்சித கிருபாலினி. இவங்க யார் அப்படின்னா முதல் பெண் முதலமைச்சர், சிஎம். அதாவது முதல் சிஎம் இருந்த பெண் யாருங்கிட்டா சச்சித கிருபாலினி. அடுத்து ஆப்ஷன் டி, இந்திரா காந்தி. இது ஏற்கனவே முன்னாடி பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் பிஎம், முதல் பெண் பிரதமர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெண்கள் கல்வி அறிவில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா. 65% வந்து பெண்கள் வந்து அப்போ கல்வி கற்றுருப்பாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, 82 அப்படின்னா என்னன்னா ஆண்களோட கல்வி சதவீதம். சரிங்களா. ஆப்ஷன் டி பாருங்கன்னா டோட்டல் இந்தியாவில் டோட்டலாக கட்டினாங்கன்னா 74%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆண் பெண் கல்வின்னு கேட்டாங்கன்னா 74%. சரிங்களா. இந்த 16 அப்படின்னா ஆண் பெண் இடைவெளி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி வந்து எவ்வளோ இடைவெளி இருக்குன்னு கேட்டாங்கன்னா 16%. சரிங்களா. இது ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் வேணா இந்த டைம் வந்து பிசி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். பாலின சமத்துவம் என்பது டேஷ் தொடர்பான பிரச்சனை. இதன் ஆன்சர் வந்து அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். இந்த கொஸ்டின் இந்த டைம் பிசி எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் ப்ரீவியஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்ட்டு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ.